நீ போயிட்டு வாங்க கத்துறி 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 ஆயா நான் என்ன ஜெம்மி எடி கால் வரி போறேன் ஐயோ நீங்க பாத்தீங்களா மண்ண உங்களுக்கு விதியாச்சா यानी चंडाल सी मैया ஆரிட்டு கலவை என்னுடைய கணவர் நாங்க வெகு தூரமாக தெற்கு வெகு தூரம் ஜென்மதுரை பட்டணத்தில் இருந்து இந்த பவளக்காட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பவள தீவுக்கு பவள புதுமை பார்க்க வந்த அந்த இடத்துல என் கணவரை கதண்டி கடிச்சு மடிந்து விட்டாரம்மா. ஏண்டி என் சேவடியா ஏய் இரு என்ன ஒரு ஆங்காரம் தான் இவன் கிழவை. ஆமா உனக்கு வயசு ஒரு 18 வயசு இருக்குமா? என்ன ஒரு நெஞ்சலத்து இருந்தா கிழவன் குடிச்சம்ப எடி செண்டால் எங்க செண்டால் சீமையா ஏடி மாலை கட்டவள எங்க மகாராணி நாட்டுல வந்து சண்டாளி சீமைக்கு வந்து என் 10 பறி கொடுத்த சொல்றியே உனக்கு என்ன எந்திரி மேடம் எங்க மகாராஜா ஆனஸ்ல பெண்ணு சாலக்கூடிய சரியா அப்பே பவளராணி போய் நீதி நேர்மை அரசா தவிர அரசாக்கூடிய மகாராணி போய் சண்டாளி சிம்மன் சொல்லக்கூடாது. சரி உன் கணவர் செத்து போயிட்டாங்க. என் கணவர் இறந்துட்டாங்க. என் கணவர் இறந்த துக்கத்துல ஏதாவது அப்படி சொல்லிட்டமா. உனக்கு என்ன முறை ஆகுது? எனக்கு தாய் மாமன். ஓ தாய் உறவு போக கூடாதுன்னு தாயோட உறவு போக கூடாதுன்னு தாய் மாமன் வயதானவரா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கே தொங்கி போச்சு. உனக்கு இளம பருவம். அவனை கட்டி என்னத்துக்கு அந்த ஆரம்பத்தை இளவு கட்டி ஏன் சிரமப்படுற? அதாவது அரசனை கட்டி அன்னாடு அழுவுறதோட மனசுக்கு பிடிச்சவனை கட்டி ஒரு நாள் அழுதுட்டு போறது என்ன ஒரு அறியா பேர் கட்டினா கூட ஒரு நல்லது கட்ட ஒரு வேலை வெட்டி போவான் படிப்பா வேலை செய்வான் நல்லது கட்ட சம்பாதிச்சு போடுவான். கேட்டு சாவுங்கால தான் கொலாக்கள் ஒருத்தவன் கட்டிக்கிட்டேன். சரி போயிட்டு போகுது. இந்த மேலுக்கு சண்டாளி சீமன் சொல்லக்கூடாது. இப்போ மாண்ட கனவு உயிர் கொடுக்கணும். என் கணவருக்கு உயிர் கொடுத்தால் போதும். எங்க நாட்டுல என்ன வரப்பட தெரியுமா? எப்படி அம்மா? 16 வயசுக்கு கீழ்பட்டீங்க மாண்டிட்டா உயிர் கொடுப்போம். 60 வயசுக்கு மேல்பட்டீங்க உயிர் கொடுப்போம். நடுமத்துல வாலிபுரம் வந்துச்சுன்னா ஆனை போல ஆனை தலை போல கதந்து குதிரை தலை போல கதந்து உற்சாகம் பண்ணி நம்ம கொண்டுடுவோம். அதனால சற்று பொறு பொருள். அம்மா 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 குண்டு குடு அம்மா ஆலமத்த முண்டைங்க என்ன பவளவேட்ல ஒரே சத்தமா இருக்குது. அம்மா கத்திட்டு இருக்காங்க. என்னடி சத்தம்? நம்ம நாட்டுக்கு பவளத்தீவு புதுமை பாக்குறதுக்கு பாட்டலிங்கேஸ்வரனா கிருஷ்ணவேணியா ரெண்டு பேர் வந்தாங்களாம். அந்த கிருஷ்ணவேணிக்கு 18 வயசு அவ புருஷனுக்கு 70-80 வயசு ஆகி போச்சு. வந்து கதவு கட்டி செத்து போயிட்டாங்களாம். நம்ம மாண்டவ உயிருக்கு தர்மம் இல்லையா? நம்ம என்ன பண்ண உயிர் கொடுக்கறதுக்கு சுக்கரன் தரக்கூடிய மந்திரக்கு மூலிகை எஞ்சி இருக்குது. ஓஹோ ஆமாமா அந்த பொம்பளை பாக்குறதுக்கே பாவமா இருக்குதுமா. 16 வயசு பிள்ளை பாவம். ஆமா ஏமாமா வந்துட்டாடா. சரி அப்ப எடுத்துட்டு போலாம். மாண்டவருக்கு உயிர் கொடுத்த மங்கைக்கு தர்மம் எங்கே? அடி அந்த பிறந்தெடுத்து அமிர்த கலத்தை கொண்டு வந்து அடி
பல்லொலி அடியே என்னடி செத்து போன பொண்ணா பொண்ணா கபடுக்கு கைய கால ஆட்டுது இப்பதான் கை கால்ல எல்லாம் உசுர் போகுது உயிர் போயிட்டு இருக்குதுமா ஏண்டி உயிர் போனா ஒண்ணு கண்ணல போகும் வாயில போகும் அடியே தாலியா கிழவனுக்கு நொண்டு பாருங்க சீரை தோக்குறான் இப்போ இத பாரு பிரம்பெடுத்துட்டு ஆமா இது அமிர்த கலசம் முன்ன என்ன இடத்துல முதல்ல கலந்து எந்த இடத்துல கடிச்சுன்னு சொல்லி முதல்ல திருப்பி போடுங்க நீ கொஞ்சம் நவரு அந்த போயிரு நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நான் போற பக்கம் இன்னும் உயிர் கொடுத்த பாத்து வச்சுக்க நீ எழுப்ப ஆரம்பிச்சுக்க நீ அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் முன்ன பெருத்துல இது சேரல ஐயோ அப்பா ஐயோ அப்பா அடி அம்மம்மா சுனந்தாண்டி அடி அம்மம்மா அம்மம்மா அர்ஜுனன் தாண்டி சந்தேகம் இல்ல எப்படி தெரியுமா சந்தேகமா சொல்றேன் அவ முதுகுல பெரட்டி பார்க்கும்போது உடம்புல பல்லொலி புருவமும் மச்ச ரேகையும் தோன்றுகிறது முதுகுல முகத்துல பல்வலி புருவமும் முதுகுல மச்ச ரேகையும் ஆமா அதனால இவ அர்ஜுனன் தான் இவ சந்தேகம் இல்ல கண்ட பெண்களை களவாட வந்தவன் இவனை இப்படியே விட்டு போனா போட்டுடுவா சொத்து பொடி அப்ப என்ன பண்ணலாம் அதனால இங்க இருக்கக்கூடிய காட்டுக்கோடி அம்மா அம்மா காட்டுக்கோடி அம்மா காட்டுக்கோடி அம்மா காட்டுக்கோடி அம்மா லால்படி இந்த கட்டுக்குடியை பிக்கிறான்னு என்ன பண்றது அதனால யானை கட்டக்கூடிய சங்கிலியால இவன் கையை கால கட்டுங்க யானை கட்டு சங்கிலியா என்னடி கட்டுனீங்க என்ன கட்டுன வாங்க அம்மா அம்மா உள்ள பாரு அவன் சங்கிலி பிச்சு போட்டு நான் என்ன பண்ணுவேன் ஆனகாடி சங்கிலி பிச்சுட்டான் அது பிச்சுட்டான் நீ என்ன பண்றது அடியே இங்க பாத்தீங்களா என்னோடு உடன் பிறந்த சரபலி உன்னோட உடம்புக்கு சொரக்காய் சரபலியா ஆமா இந்த சரபலிய நானே என்னுடைய கைனால கட்டுறேன் நீங்க யாருமே கட்டாதீங்க அம்மா கட்டுமா போய் அம்மா கட்டுமா என்ன கட்டு அவனை சீக்கிரம் கட்டிட்டு வா சரபலி போய் கட்ட அம்மா பிறக்கும் போதே கூட பிறச்சு அந்த சரபலி அத்தா புறப்படுறோம் கைய கட்டிட்டு இந்த தண்ணி எதை வேலை பிடிச்சு போல அம்மா ஐயோ இது என்னோடு உடன் பிறந்த சரபடி அல்லவா என்னுடைய தந்தையர் வந்து கேட்டா
நான் என்னடி தகமான சொல்லுவேன். அம்மா கவலைப்படாத. அதனால நீ போய் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? என் கோமரத்தை வந்து கட்டிக்கிட்டேன். என்ன அவளுக்கு ஒரு ஐயோ, ஐயா, நான் அவளைத்தேனா? ஐயோ, நான் அவளைத்தேனா? ஐயோ, இரு, இரு. ஐயோ, இரு, இரு. ஐயோ, 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 அப்பா. ஐயோ, ஏய், ஐயோ, அப்பா, ஐயோ, அவாடி. வாடி, 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 ஏய். நான் வந்துட்டு சாதி பெண்ணு. நாங்கெல்லாம் பவளச்சேனா சாதி பெண்ணு. நான் எங்க அம்மா தரபடி கேட்டா. சரி, தரபடி கேட்டா. இங்க பாருங்க, கணவன் கேக்குறீங்களே, உங்க வீட்டுக்கு வந்து நான் திருடனா இல்ல புடிச்சனா ஏதாவது பண்ணனா எதுக்கு வந்து கேக்குறீங்க? அதாவது கொஞ்சம் பொருள் மகாராஜா, நாங்க தாலி மேல கூடிதான் செய்றீங்க. இப்போ எங்க வீட்டுல கண்ணை போட வைக்கல, வந்து திருடல பண்ணல. இப்ப அவ கையை கட்டினா அவளை வந்து கழுத்தை கட்டணும்னு சொல்றியா? பாரு, என் கையில கட்டின சரபலிய உன் மகாராணி கழுத்துல கட்டாத விட மாட்டேன். போய் உன் மகாராணி சொல்லி சொல்றேன். போடி போடி போங்க போங்க. அவ கழுத்தில இருக்கக்கூடிய அவ பிறக்கும் பொழுதே எப்படி அவ பிறக்கும் பொழுதே அவளுடன் பிறந்த சரபலிய என் கையில கட்டினா, என் கையில கட்டின சரபலிய அவ கழுத்துல கட்டாத வரமாட்டோமாமா. நானு வேண்டாம், நான் சொன்னா கேட்கவே முடியாது. நான் அவளை பார்த்துட்டு இந்த சரபலிய வந்து கையில கட்டிட்டு கழுத்துல கட்டிட்டு தான் வருவேன். அடிக்க 1000 காவலாளிகள் 1000 தாதிமார்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவளை எப்படி நீ சரபலியா கட்ட போற? மாமா, இதற்கு நீதான் ஏதாவது வழி செய்ய வேண்டும். அப்படியா? வேடர் என்ன சொன்னாங்க? வேடர் என்ன உன்னிடத்தில் உரைத்தா? இங்க பாருங்க, அவளுக்கு அன்னப்பச்சி என்றால் மிகவும் பிடிக்கும் மாமா. அப்படியா? உண்மைதான். அதனால உன்னை ஒரு அன்னமாகவும் அன்னமாக திட்டிச்சு நான் ஒரு அன்னப்பிளாரனாக வருகின்றேன். அன்னம் என்று விலை கூறி போறேன். அன்னம் என்று அன்னவிடத்தில் ஒப்படைத்து விடுவேன். பிறகு எல்லாம் நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகட்டும் மாமா, ஆகட்டும். வந்து வேட்டையாடக்கூடிய வன வேடுவமா? அன்ன வேடுவனா? ஆமா. ஓ, அன்ன பச்சி காட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வாங்கடா காமிக்கிறதுல. ஆமா, நீ யாரு முத? அதாவது நாங்க நாட்டுல பவள சேனாக்கிறோம் இல்லையா, பவள பொடிக்கு நாங்க தாதிமார்கள். நீ வேலைக்காரியா? ஆமா ஆமா. என்னத்துக்கு இப்ப என்ன கூப்பிட்டு இருக்கிற? எங்க அம்மா எங்க மகாராணிக்கு அன்னம்னா மிகவும் பிடிக்கும். சரி, வாங்க அன்னத்தை கூட்டிட்டு வா. ஆகட்டும். மகாராணி, என்னாச்சு? உனக்கு அன்ன பொச்சினா ரொம்ப பிடிக்கும்ல? அன்ன பொச்சா இல்ல அன்ன பச்சி? அன்ன பச்சி. அத பாரு. ஆச்சி மாரே வந்தனா வந்தனா ராஜா திட்டாயே. ஏனி அழைத்த பேரு சொன்ன வேண்டுமே ராஜா திட்டாயே. போய் டீ வாங்கி வரியா? ஏமா டீ ஏதாவது போது இல்லை. நாங்கள் தான் மகாராணியா? ஆமா. உங்களுக்கு 1000 கோடி வந்தனங்கள். என்ன கூட்டிட்டு வந்த காரணம்? அட மகிழ சொல்ல என் கைதனி அடவேடி வனே மடியில் கூடில் என்னடா. மகிழ்ந்து சொல்வில் முந்தன் கைதனில் வன வேடுவனில் மாற்றெடுத்து கூண்டில் நட. மாட்டிற்கும் கூண்டில் என்ன? ஆமா. இந்த கூண்டுல நான் ஒரு அன்னம் வச்சு வச்சிருக்கிறேமா. அட எங்க அண்ணன் ரொம்ப அழகா இருப்பத வன வேடுவனே அறிய பேர கூறல. ஓஹோ, என்ன சொல்லுமா? அண்ணன் ரொம்ப அழகா இருக்குதுல்ல, அறிய பேர கூடு. அப்படியா? பாருங்கோ தொட்டுக்கு பாபா ராஜா திட்டாயே. பாருங்கோ. ஆமா. என்ன பேரு கிருஷ்ண வேடுவ ராஜா திட்டாயே.
என் பெயர் கிருஷ்ணவேணன். சரி நான் அந்த பாரெல்லாம் சுத்தி நேரா தெரியும் போயிட்டு போது அண்ணா என்ன சாப்பிடும்? அண்ணம்மா முட்டையை சாப்பிடும். திருப்பி முட்டை லட்டு முட்டை சீனி முட்டை சாப்பிடுமா? கீரை விதை வேற உண்ணாதா? லட்டு முட்டா சீனி முட்டா தேனு அதெல்லாம் கண்டா அதுக்கு சளி பிடிச்சிக்கு சாப்பிடாது. அரிசினா பாத்துக்க, அரிசினா பாத்துக்க, அரிசினா பாத்துக்க. சரி பாத்துக்கா பாத்துக்க. இது அண்ணா அரிசினா பாத்துக்க, அரிசி பாத்துக்காங்கிற என்னடி இல்லம்மா, அரிசினா பாத்துக்க. அந்த அன்னத்துக்கு போட்டா ஓ அரிசி ரொம்ப சாப்பிடும். சரி எங்க படுக்கும்? அம்மா பிரபஞ்ச கொடுத்துறியா? அம்மாளத்துல படுக்குங்க. அம்மாத்துல படுக்கிறது இடம் கிடையாது. குருவி கூடு கட்டின மாதிரி நீ என்ன பொம்பளையா பேசுது? சப்பரமஞ்ச கொடுத்த படுக்க அண்ணா. ஆமா, தனியா படுத்தா உறங்காது. உறங்காது. நீ கொலாய் மூடு. முட்டை சாப்பிடுமா அண்ணன்? எங்க முட்டை சாப்பிடுது? சரிம்மா இந்த அண்ணன் என்ன வேலை? ஆமா 1000 வெராக்கண்டை. 1000 வெராகட்டன்னா எந்த குளத்துல போய் நான் புடிச்சு வடிச்சு கொண்டாடுவேன். வெராக்கண்டை மீன் இல்லைங்க, 1000 வெராகம் அவ்வளவுதானே? அங்க பாருங்க, விலைக்கு தரதில்ல. அப்படி விலைக்கெல்லாம் தரதில்ல. ஏன் இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு நாளைக்கு வேணா வச்சுக்கலாம். விடிஞ்சா அந்த 1000 வராகத்தை கொண்டு வந்து உன் மோர மேல விட்டு இவன் எனக்கு அன்னத்தை கொடுத்துருங்க. அப்ப கொலை விட்டு வெராகம் கொடுத்துருங்க. நமக்கு தேவைப்பா. ஆமா வேற ஏதாவது சந்தேகங்குதா? இங்க அண்ணன் பச்சி பாக்குறேன். அரிசினா பாத்துக்க. அரிசினாவா பருக்குனா பாத்துக்கணும். காலையில நான் வந்து கேட்டோன்னு இது என்ன வெராகண்டையா? ஆமா வெராகண்டை வரப்படுத்த. அம்மா சாதிகளா இந்த அன்னத்தை வாங்கி உடனே எனக்கு ஒரே நிக்கிரையாக போல இருக்கின்றது. எனக்கு தாலாட்டு பாட்டு பாடி என்னை படுக்க வைங்க. அப்படியா? ஐயோ 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 அதாவது ஒரு பெண் என்று பிறந்திருந்தால் ஒரு ஆடவனுக்கு அடக்கமா தான் இருக்கணும். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு அதாவது அரசியாக இருந்தாலும் அண்ணவனுக்கு ஒரு ஆடவன் தேவை. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கண்ணுக்கேத்த கணவன் மனசுக்கேத்த மனவாளன் இந்த ஆனாலும் என்னுடைய அனுமதி இல்லாம இவன் எப்படி என்னுடைய அனுமதி கோட்டி கண்டிருப்பான். என்ன பொறுமையா இருமா. ஏனென்றால் அண்ணா எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிதான் நான் என்னோட சேராமலேஸ்வர வாழ்ந்து வந்த பட்டம் கட்டி இப்ப யாரு அதாவது ஒரு ஊசியில் இருந்தா சுபார வேண்டும். ஆமா, ஒரு பெண்ணன் இருந்தா அதுக்கு அவனுக்கு ஒரு கணவனும் தேவைம்மா. அதனால அம்மா நாய் நட்டு நாயெல்லாம் தள்ளிட்டு போங்க. என்னமோ என் மகாராணியை தொட்டுட்டு அப்படி பண்ணிவிட்டு அப்படி நல்லதை கட்டுற ஒரு சாதி கட்டி இருக்கு அலப்பாரு. உங்களுடைய வாழ்க்கைனால உண்மைதான் நான் இவரை திருமணம் செஞ்சுக்கிறேன். அதாவது பவள ரதம் வேண்டும் என்று வந்தாய். உண்மைதான். இந்த பவள கொடிய திருமணத்தை செய்தால் இந்த இந்த பவள கொடிய திருமணத்தை செய்தா இந்த பவளக்காடே நம்மளுக்கு சொந்தமாக என்ன நாயங்க. அதனால இந்த பவள கொடிய கல்யாணம் செஞ்சுக்கப்பா. அப்படியா? ஐயோ மாமா அள்ளி நடத்து எனக்கு பயமா இருக்குது. அப்ப பின்னுடைய ஒரு பட்டு அப்ப தெரியுது. நல்லா தெரியுது. நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா தாலி
நான் தென்மதுரை சென்று சரி. அர்ஜுன பவனத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் என்று அடிநாடி கூறுகிறேன். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும்.